நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது விவசாய நிலங்களில் புகைப்படங்கள், பறவைகள் ஏதாவது இருக்கா பார்த்து நம்ம புகைப்படங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதில் மிக அழகாக இருக்குது. நிறைய பறவைகள் இந்த உணவு தேடுவதை நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தேன். நான் அப்போ பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கேமரா கையில் இல்லை, நேரமும் கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு நேரம் கிடச்சிச்சு, அதனால் வந்து எடுக்கிறேன். இந்த பறவை கருப்புத்தலை அருவாள் மூக்கன்னு சொல்லக்கூடிய பறவை. இந்த பறவையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பறவைக்கு இந்த பேர் வர காரணமே இதனுடைய தலையும் இதனுடைய அலகும் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனுடைய கால்களும் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். இறகுகளை பார்த்தோம்னா வெளிர் நிறத்தில் வெள்ளை கலரில் இருக்கிறனால தான் இதனுடைய பெயர் கருப்பு தலை. தலை முழுக்க நல்ல அடர் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனால்தான் இந்த பெயர் இதற்கு வந்திருக்குது, கருப்பு தலை அருவாள் மூக்கன். நம்ம காணொலியில் அடுத்ததாக வர இருக்கிற பறவை ஊதா கலர் நீர்க்கோழி. இது இங்கிலீஷில் ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரே இடத்துல இங்கே நம்ம புகைப்படங்கள் எடுக்க வந்த இடத்துல இருக்குது. இதுவும் அழகாக உணவு தேடி வயல்களில் இருக்கக்கூடிய புழுக்களை உணவாக தேடி இங்கே வந்திருக்குது. இதையும் என்னால் பார்க்க முடிஞ்சு, இதையும் வீடியோவும் புகைப்படங்களும் எடுத்திருக்கிறேன். இது என்னுடைய அழகு பார்த்தோன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இதனுடைய ரெக்கைகள் எல்லாமே ஊதா கலரில் இருக்கிறனால தான் இதனுடைய பெயரே ஊதா கலர் நீர்க்கோழி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் ஒத்தையடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் தான் இதை எடுத்தேன். எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரே இடத்துல 5க்கும் மேற்பட்ட பறவைகளை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவும் அது உணவு தேடுவதற்காக 1 அல்ல 2 நாட்கள் அல்ல, பல நாட்களுக்காக ஒரே இடத்திற்கு வந்து உணவு தேடுவதை நான் நீண்ட நாட்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பறவையும் அருவாள் மூக்கன் பறவை இனத்தை சேர்ந்தே தான். இந்த பறவை இனத்தில் அருவாள் மூக்கன் பறவை என்று சொல்லக்கூடிய பறவைகளில் இது உலோக கலரில் மின்னக்கூடிய இறகுகளை பார்த்தோம்னா சில அழகான வெளிச்சத்தில் உலோக கலரில் மின்னும். அதனால தான் க்ளௌசி இப்பீஸ் அப்படின்னு நம்ம இதற்கு பேர் இருக்குது, க்ளௌசி இப்பீஸ். இது சாம்பல் நிறத்துலையும் பழுப்பு நிறத்துலையும் உலோகங்கள் மின்னுவது போல இறகுகள் மின்னும். அதனால தான் இதை க்ளௌசி இப்பீஸ் அப்படின்னு நம்ம பேர் இருக்குது. இந்த அருவாள் மூக்கன் அப்படின்னு இதுக்கு பேர் வர காரணமே, இந்த அலகு பார்த்தோம் அப்படின்னா வயல்களில் அது உணவு தேடுவதற்கு இந்த அருவாள் போல் அதனுடைய அலகுகள் இருக்கும். அலகுகளை மண்ணுக்குள்ளே அதை தோண்டி, அலகுகளை வச்சு தான் மண்ணுக்குள்ளே தோண்டி அதுக்கு உண்டான புழுக்களையோ இறைகளையோ அது தேடுவதற்கு இந்த அலகு இருக்கிறதுனால தான் இதுக்கு அருவாள் போல் இந்த அலகு இருக்கும். அதனால தான் இது அருவாள் மூக்கன் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 2, 3 வகையான பறவைகள், 3க்கும் மேற்பட்ட வகையான அருவாள் மூக்கன் பறவைகள் இருக்குது. இந்த கலரில் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கருப்பு கலரில் தெரியும். ஆனால் இது உண்மையான கலர் வந்து நல்ல வெளிச்சத்தில் ஒரு உலோகம் வெண்கலம் மின்னும் போது எப்படி இருக்குமோ அந்த போல் ஒரு மிளிரக்கூடிய தன்மை, நிறைய கலர்கள் சேர்ந்து மிளிரக்கூடிய தன்மை உள்ள இந்த பறவை க்ளௌசி இப்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. பிளாக் விங்டு ஸ்டில்ட்டு நீள்கால் பறவை, கருப்பு ரெக்கை கொண்ட அடுத்தால ஒரு ஈகிரட் கொக்கும் இருக்குது, வெள்ளை கொக்கு. அது அப்படியே